தெருவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். லால் சலாம் திரைப்படம் ஐஸ்வர்யா இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்க நடிப்பில் ஏஆர் ரகுமான் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் ரஜினி அவர்கள் சிறப்பு தோட்டத்திலாம் நடிச்சிருக்காரு. ஆனால் இது அவருக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய படங்களில் அவர் கேமியோ ரோலில் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அவர் கேமியோ ரோலில் பண்ண படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முதல்ல தமிழில் 1978 பாவத்தின் சம்பளம் அப்படின்ற படத்தில் தான் முதன்முறையாக அவர் கேமியோ பண்ணுறாரு. அந்த படத்தை இயக்குனர் துரை டைரக்ட் பண்ணியிருப்பார். நடிகர்கள் முத்துராமன், பிரமீளா, சுமித்ரா இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கதிரவன் அப்படின்ற ஒரு ரோலில் தான் அவர் கேமியோ பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்தது. இதுக்கு பிறகு 1979 இயக்குனர் ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற படம். இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன், ஸ்ரீதேவி இவங்க தான் முன்னணியில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம். 200 நாட்களை தாண்டி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஓட்டிட்டு இருந்தது. இந்த படத்தில் பிச்சுவா பக்ரி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ரோல், அதாவது கேமியோ தான், அந்த ரோலில் ரஜினி நடிச்சிருப்பார். அந்த கேரக்டரும் எல்லாரும் மத்தியிலும் நல்லா ரீச் ஆச்சு. 1980 நட்சத்திரம் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தை தசாரி நாராயண ராவ் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஸ்ரீபிரியா, ஹரிபிரசாத் இவங்க 2 பேர் தான் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ரஜினி அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருப்பாங்க. ரஜினி மட்டும் இல்லை, சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் இவங்களும் நடிச்சிருப்பாங்க. காரணம், இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து நட்சத்திரம், அதாவது செலிபிரிட்டி. ஸோ அப்போ யாரெல்லாம் நட்சத்திரமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன கேமியோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு 1982 நன்றி மீண்டும் வருக இந்த திரைப்படத்தை மௌலி டைரக்ட் பண்ணியிருப்பார். ஜெய்சங்கர், பிரதாப் போத்தன், சுஹாசினி இவங்களாம் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ரஜினி அவர்கள் கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். ரஜினி மட்டும் இல்லை, சில்க் ஸ்மிதா அவங்களும் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியோவில் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதே 82 அக்னி சாட்சி அப்படின்ற ஒரு திரைப்படம். இயக்குனர் கே பாலச்சந்தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். சிவகுமார், சரிதா இவங்க 2 பேர் தான் இந்த படத்தை லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ரஜினி அவர்கள் கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். ரஜினி மட்டும் இல்லை, கமல்ஹாசனும் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு பிறகு 1983 தான் ஒரு படம் வருது. அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவங்கள் மாறலாம். இந்த படத்தை வந்து எஸ்வி ரமணன் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். ஒய்ஜி மகேந்திரன், சுஹாசினி இவங்க 2 பேரும் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்கமே ஒரு நகைச்சுவை திரைப்படமாக தான் உருவாக்கியிருக்கும். படம் முழுக்க ஃபன்னாக இருக்கும். அதாவது இந்த படத்தில் ரஜினி மட்டும் இல்லாமல் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் இவங்க எல்லாருமே ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க. காரணம், இந்த படத்தில் இவங்க எல்லாருமே ஒரு கடவுளுடைய உருவங்களாக, அதாவது ஒரு கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணி இவங்களாம் வருவாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை திரைப்படமாக மாறுச்சு. 1985 யார் அப்படின்ற ஒரு திகில் திரைப்படம். இந்த திரைப்படத்தை சக்தி அண்ட் கண்ணன் இவங்க 2 பேர் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. கலைப்புலி எஸ் தானு மற்றும் இன்னும் சில தயாரிப்பாளர்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அர்ஜுன், நளினி, ஜெய்சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் திரைப்படமாக இந்த படம் வெளியாச்சு. இதுலேயும் ரஜினி அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கேமியோ பண்ணிட்டு போயிருப்பார். அதுக்கு பிறகு 1986 கோடைமலை அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தை முக்தா சுந்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வித்யாஸ்ரீ அப்படின்றவங்க தான் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக லட்சுமி, ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் செகண்டரி லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் ரஜினி அவர்கள் ஒரு சிறப்பு தோட்டத்தில் வந்துட்டு போயிருப்பார். அதுக்கு பிறகு 87 மீண்டும் இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், இதை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருந்தார். இந்த படத்தில் சுஹாசினி, ஸ்ரீதர் இவங்களாம் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் ரஜினி அவர்கள் ஒரு சிறப்பு தோட்டத்தில் வந்துட்டு போயிருக்காரு. 1990 பெரிய இடத்து பிள்ளை அப்படின்னு திரைப்படம். இந்த படத்தை இயக்குனர் செந்தில்நாதன் டைரக்ட் பண்ணியிருப்பார். அர்ஜுன், கனகா இவங்க 2 பேர் தான் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. 2வது முறையாக அர்ஜுன் படத்தில் ரஜினி அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்துலையும் அவர் கேமியோ பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு பிறகு தான் 1993 வள்ளி திரைப்படம். தன்னுடைய நண்பர், அதாவது ரஜினி அவர்களுடைய நண்பர் ராஜ் பகதூர் அப்படின்றவருடைய பேர் தான் இந்த படத்தில் ரஜினி அவருடைய கேரக்டருக்கு வச்சுருப்பார். இந்த படத்தில் ரஜினி அவர்கள் கேமியோ கிடையாது, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் அவர் கேமியோ பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வசனங்களில் அவரும் ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த படம் கொஞ்சம் ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்தது. ஸோ அதுக்கு பிறகு தான் கடைசியாக 2008 இயக்குனர் பி. வாசு இயக்கத்தில் குசேலன் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார். அதுவும் கேமியோ கிடையாது, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். ஸோ
ஸோ அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் தான் முடிவடைஞ்சது. காரணம் அந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே ரஜினி திரைப்படம் அப்படின்ற ஒரு ஹைப் அந்த படத்துக்கு இருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி படத்துக்கு பிறகு, சந்திரமுகியுடைய வெற்றிக்கு பிறகு இயக்குனர் பி. வாசு, ரஜினி அவர்கள் இணைகிற அடுத்த படம் அப்படின்றவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த திரைப்படமும் தோல்வியில் தான் முடிஞ்சது. ஸோ குசேலன் திரைப்படம் தான் கடைசியாக அவர் தமிழில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவில் நடித்த ஒரு திரைப்படம். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஹிந்தி ஆகட்டும், தெலுங்கு அப்படின்னு மற்ற மொழி படங்கள்லேயும் சிறப்பு தோட்டத்தில் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. ஏன் ராவன் படத்தில் கூட சிட்டி கதாபாத்திரத்தில் அவர் சின்ன ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் லால் சலாம் திரைப்படத்தில் தன்னுடைய மகள், அதாவது ஐஸ்வர்யா இயக்கத்தில் ரஜினி அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ, அதாவது ஒரு சிறப்பு தோற்றத்தில் இந்த லால் சலாம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த லால் சலாம் திரைப்படம் அவருக்கு கை கொடுக்குதா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு அந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமாக மாறுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்தில் அவர் மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பிப்ரவரி 9ஆம் தேதி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.